இனிமே உங்கள் வீட்டில் கரண்ட் பில் அதிகம் வரவே வராது. எந்த எலக்ட்ரிக் சாதனத்திற்கு எவ்வளவு யூனிட் செலவு என்பதை பாருங்கள். மின்சாரம் எப்படி ஒரு யூனிட் செலவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் நாம் தினமும் பயன்படுத்தும் மின்சார சாதனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதம் முடிவில் பெரிய மின் கட்டணமாக வந்து சேர்கின்றன. ஆனால் அந்த மின் செலவு எப்படி உருவாகிறது, ஒரு சாதனம் எவ்வளவு நேரம் இயக்கப்படும் போது ஒரு யூனிட் மின்சாரம் செலவாகும் என்பதை தெரிந்து கொண்டால் நாம் அதனை சீராக கட்டுப்படுத்தும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளலாம். இதனால் மின் சேமிப்பில் முதன்மையான அறிவு. கட்டணத்தில் முக்கிய பங்கு வகிப்பவை வீட்டில் அதிக மின்சாரம் உபயோகிக்கப்படும் சாதனங்களில் ஏசி, ஹீட்டர், எலக்ட்ரிக் குக்கர் முக்கியமானவை. 1.5 டன் ஏசி 2000 வாட்ஸ் அளவு மின்சாரம் பயன்படுத்துகிறது. இதை 2 மணி நேரம் இயக்கினால் 1 யூனிட் மின்சாரம் செலவாகி விடுகிறது. அதேபோல் வாட்டர் ஹீட்டரும் அதே அளவிலேயே மின்சாரம் எடுத்துக் கொள்கின்றது. இதை பயன்படுத்தும் நேரத்தை கட்டுப்படுத்தினாலே மின் கட்டணத்தில் பெரிய அளவு மிச்சப்படுத்தலாம். வெறும் 300 முதல் 750 வாட்ஸ் மட்டுமே மின்சாரம் பயன்படுத்தும் சாதனங்கள் கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மெஷின், வாக்யூம் கிளீனர், மோட்டார் போன்றவை. இவை 1 யூனிட் மின்சாரம் செலவாக 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை இயக்கப்பட வேண்டும். இவை அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை என்பதால் மின் கட்டணத்தில் பெரிய தாக்கம் தராது. ஆனால் பழைய மாடல் சாதனங்கள் இருந்தால் மின்சாரம் அதிகம் பிடிக்கும் என்பதையும் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து பல மணி நேரங்கள் இயங்கும் சாதனங்கள் குறைந்த வாட்ஸ் கொண்டவையாக இருந்தாலும் நாளடைவில் அவை பெரிய மின் செலவுக்கு காரணமாகின்றன. டிவி பாக்ஸ், பல்ப், ஃபேன் ஆகியவை 20 வாட்ஸ் முதல் 150 வாட்ஸ் வரையிலான சக்தியையே எடுத்துக் கொள்கின்றன. ஆனால் இவை 12 மணி நேரத்திற்கு மேல் பயன்படுத்தப்படுவதால் தினமும் சிறிது சிறிதாக மின் செலவு சேர்ந்து பெரிய தொகையாக மாறிவிடுகிறது. உங்கள் வீட்டில் இருக்கும் மின்சார சாதனங்களின் வாட்ஸ் அளவை தெரிந்து வைத்துக் கொண்டு அவற்றின் பயன்பாடு மற்றும் தேவையை வைத்து நேரத்தை திட்டமிட்டு இயக்க வேண்டும். முக்கியமாக ஏசி, ஹீட்டர் போன்றவைகளை ஒரு சில மணி நேரத்திற்கு மட்டுமே இயக்குவதால் பெரிய மின் கட்டணத்தை தவிர்க்கலாம். அவசியம் இல்லாத போது பல், டிவி, ஃபேன் போன்றவற்றை சாதனங்களை அணைத்து வைக்கும் பழக்கம் மின் சேமிப்புக்கு வழிவகுக்கும். மின்சாரம் என்பது செலவு மட்டுமல்ல, இது ஒரு நல்ல வளம். அதனை நமக்கு தேவைப்படும் அளவிற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை தவிர்த்து உங்கள் வீட்டில் ஒரு மாதம் எத்தனை யூனிட்டுகள் செலவாகின்றன என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பயன்பாட்டை சீரமைத்தால் மின் கட்டணத்தை மட்டுமல்லாமல் சுழற்சி பாதிப்பை தவிர்க்கும் ஒரு நல்ல குடிமகனாகவும் நீங்கள் மாறலாம்.